Good morning, dear students. So, நம்ம last classல 12th accountancyல accounts from incomplete records lesson 1 டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்ளத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? லெசன் சின்ன சின்ன டாப்பிக்காக போகும்போதே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அந்த ஸ்டடி பேர்டன் வந்து என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு எக்ஸாம் டைத்தில் சம் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை என்ன பண்ணிடுங்க கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour தான் என்ன பண்ணுறோம், ½ hour கூட இல்லை, ஒரு 20 minutes ஒரு ½ hour தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஸ்மால் டைப் ஆஃப் டாபிக் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ரொம்ப பெரிய டாபிக்லாம் நம்ம என்ன பண்ணல, டிஸ்கஸ் பண்ணல. அதே மாதிரி 5 மார்க் சம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஒன்லி 2 மார்க் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கோஆப்ரேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தோம் தானே லெசன் 1ல. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுலையுமே கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். இருந்தாலும் என்னென்னா அந்த ஹெட்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஓகேவா? கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஷின் இருக்குது, அதோட ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பாக என்ன எழுதணும் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணுறீங்களோ அதோட ஃபார்மெட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? எப்படி மென்ஷன் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இதுதான் ஹெட்டிங். ஓகேவா? இயர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இயர் எழுதணும். ஃபார் த இயர்னு போட்டுட்டு எந்த வருஷமோ அந்த வருஷத்துக்குள்ள அந்த இயருக்குள்ள எண்டிங் பீரியடை மென்ஷன் பண்ணணும். ஓகே, தென் ஃபார்மேட்னு வரும்போது கண்டிப்பாக எதை மென்ஷன் பண்ணியிருக்கணும், பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் ருபீஸ் சிம்பிள். ஸோ இது ரெண்டையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக ஒரு சம்ஸ் இருக்குது. அது என்னென்னா நம்ம ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ணோம். எதில் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில். ஓகேவா? ஒரு ஸ்மால் ட்ரேடர் இல்லைனா ஸ்மால் டைப் ஆஃப் பிஸ்னஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் லாஸை நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணோம். ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். தென் அந்த ஃபார்மேட் படி நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்டை நான் ஒன் செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த ஃபார்மேட் வச்சா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்ஸ் இருக்குது. ஓகேவா? ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். தென் அதுக்கடுத்து இதில் என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறது 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம். அது போக இன்னொரு மெத்தட் இதில் இருக்குது. அதுவும் என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல். தட் மீன்ஸ் கேபிட்டல் எடுத்த எண்ட்னு சொல்லுவோம், நான் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டல் அதோட அமௌண்ட் எழுதுவீங்க. இந்த அமௌண்ட் இல்லைனால நான் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இந்த இதுலேருந்து எதாவது ஆட் பண்ணணும், டிராயிங்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி டிராயிங்ஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? தென் ஆட் பண்ணி தென் நெக்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணணும். தென் லெஸ் அடிஷ்னல் capital. Okay, so additional capital less from previous answer. Okay, previous answer oda enna pannom, less pannom. Then we can get adjusted closing capital. Adjusted closing capital. Okay, then idhula edha minus pannom appadina less opening capital or beginning of the capital னு சொல்லுவாங்க. opening capital. so minus பண்ணோம்னா we can get profit or loss. profit or loss for the year. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வரும். இப்போ ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் மென்ஷன் பண்ணிட்டீங்க.
லாஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணாமல் மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் மென்ஷன் பண்ணணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? இதுக்கடுத்து இந்த சம் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ணும்போது லாஸ்ட் வந்துருந்துச்சுன்னா மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம நேற்று பார்த்த லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் வேறு எந்த மெத்தடில் நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மெத்தடு ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஓகேவா? அதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா உனக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருவாங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் மென்ஷன் பண்ணிடுவாங்க. தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீ அதை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைனா டிராயிங்ஸ் ஆர் நாட் மென்ஷன்டு ஆர் அடிஷனல் கேபிட்டல் ஆர் ஓப்பனிங் கேபிட்டல். இந்த 4 இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல் அண்டு ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் இருக்கா, இந்த 4 இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிடுவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி மிஸ் பண்ணதுக்கு அடுத்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஓகேவா? அதாவது 2 ways to find out the missing information in statement of profit loss. ஓகேவா? இந்த statement of profit lossல missing information ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் வே என்னன்னா இந்த ஃபார்மேட்டில் அப்படியே அப்ளை பண்ணுற வே. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டை நம்ம அப்படியே எடுத்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிக்கிட்டு தென் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன எது மிஸ் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மெத்தடு. இது வந்து ஸ்டேட்மெண்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா டி ஃபார்மேட் மெத்தட்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம லெட்ஜர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, ஜேர்னலேருந்து லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி லெட்ஜர் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன மிஸ் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெத்தடு இந்த மெத்தட்லேயே பார்ப்போம். நம்மள புக்கில் இருக்கக்கூடிய மெத்தட் இதுதான். சப்போஸ் இது எனக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது அப்படின்னா நீ அந்த மெத்தடை என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த மெத்தட் செலக்ட் பண்ணாலும் வேல்யூவேஷன் டைப்பில் நம்ம மார்க் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் மெத்தடு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் மென்ஷன் பண்ணிடுறேன், ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஹெட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் மென்ஷன் பண்ணிடலாம். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ஆர் கால்குலேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ஆர் கால்குலேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து என்ன பண்ணிடுற, ஃபார்மேட் அப்படியே எடுத்து மென்ஷன் பண்ணிடணும். இந்த இது மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒன்று ப்ராஃபிட் வரும், இல்லை லாஸ் வரும். ப்ராப்ளத்தில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், மென்ஷன் பண்ண முடியும். ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டை ஃபஸ்ட் எடுத்து அப்படியே எழுதிடலாமா? எழுதுறதுக்கு எடுத்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு பாரு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் மெத்தடில். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 3ல பாருங்க. ஓகேவா? சாரி, பேஜ் நம்பர் 7ல இல்லுஸ்ட்ரேஷன் 3. From the following details calculate missing figure. ஓகேவா? From the following details calculate missing figure கொடுத்துருக்காங்க. illustration 1 and 2 வந்து நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ப்ராப்ளம். அந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். illustration 3 வந்து மிஸ்ஸிங் ஃபிகர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க as on 31st 3 2019. then additional capital introduced during the year. then drawings கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன இல்லை, ஓப்பனிங் கேபிட்டல் ஆன்சர் இல்லை. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க, லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே மென்ஷன் பண்ணால் போதும். அப்போ இங்கே என்ன வரப்போகுது, லாஸ் ஃபார் த இயர். இன்கேஸ் ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் த இயர், இங்கே லாஸ் ஃபார் த இயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. எழுதுறதுக்கு அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு, 1,90,000. தென் drawings ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 30,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி
2,20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அடிஷனல் கேபிட்டல் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அடிஷனல் கேபிட்டல் அமௌண்ட் 50,000. ஸோ 50,000. தென் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்க நீ மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணோம்னா 1,70,000. ஓகே. ஸோ நம்மளுக்கு எது மென்ஷன் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ராப்ளத்தில் இல்லை. ஸோ அப்போனா நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்தாங்க? லாஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லாஸ் எவ்வளோ கொடுத்தாங்கப்போ 40,000 லாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? லாஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ லாஸ்னா ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் மோர் தென் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ நம்ம ரூல்ஸ் படி பார்க்கும்போது இஃப் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் என்னது லெஸ் தென் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? லாஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இது லாஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் என்னன்னா ஓப்பனிங் கேபிட்டலை விட க்ளோசிங் கேபிட்டல் எப்படி இருக்கு? லோவாக இருக்குது. லோவாக இருந்தால் நம்மளுக்கு லாஸ் வரும். ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருந்து நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் லோவாக இருந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணல, என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க? லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும். எதோட எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும்? 1,70,000 எக்ஸஸாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2,10,000. ஸோ உங்கள் லாஸ்னா மைனஸ் சிம்பிள் மென்ஷன் பண்ணணும்னா ஸோ மைனஸ் மென்ஷன். இப்போ 2,10,000 1,70,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னது? லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் கரெக்ட். ஸோ இப்போ இதில் எது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்? ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம ஆன்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதனால என்ன பண்ணுறோம்? B/F. B/Fனா அது பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ப்ராஃபிட் லாஸில் B/F அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணணும்? B/F அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எதில் அப்ளை பண்ணலாம்? வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிருந்தாலோ, க்ளோசிங் கேபிட்டல் மிஸ் ஆகிருந்தாலோ, இல்லை டிராயிங்ஸ் மிஸ் ஆகிருந்தாலோ, இல்லை அடிஷனல் கேபிட்டல் மிஸ் ஆகிருந்தாலோ இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் பாட்டம்லேருந்து நீங்கள் மேலே போகும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஃபார் த இயர் 40,000 கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. என்ன மிஸ்ஸிங்? அப்போ 2,10,000. ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 1,70,000. ஓகே. அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 50,000 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு ஆட் பண்ணால் 2,20,000. தென் டிராயிங்ஸ் 30,000 ப்ராப்ளத்தில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து இதை 30,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1,90,000 மென்ஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே. இது உனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது அப்படின்னா செகண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? செகண்ட் மெத்தட் இதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது என்னன்னா T மெத்தடில் இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா லெட்ஜர் அக்கவுண்ட் மெத்தடில் இருக்கும். அது எப்படின்னு பார்க்கணும். ஸோ T ஃபார்மேட் அதே தான். அப்போ என்னன்னா கால்குலேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ T ஃபார்மேட்னா அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ரெண்டாடி வெயிட் பண்ணுறோம். ஸோ தான் T ஃபார்மேட்டு. ஸோ கிரெடிட்டு டெபிட்டு. சரியா? ஸோ பர்டிகுலர்ஸ் and rupees and particulars and rupees. ஓகேவா? ஸோ T ஃபார்மேட்டு தான். மொத்தம் நம்மளுக்கு அந்த ஃபார்மேட்டில் 6 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த 6 இன்ஃபர்மேஷனை டூ டிவைட் பண்ணால் 3 இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அப்பியரிங் இன் கிரெடிட் சைட் அண்ட் another 3 இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அப்பியரிங் இன் டெபிட் சைட். ஓகேவா? ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் டெபிட் சைடு அண்டு கிரெடிட் சைடு வருதுன்னு பார்ப்போம். இப்போ டெபிட் சைடில் க்ளோசிங் கேபிட்டல், தென் drawings, then loss. Okay, so these three informations are appearing in debit side. But debit side remaining information இதெல்லாம் opening capital, then
additional capital then profit. Okay va? So இந்த மூணு information debit side and another three informations are appearing credit side. சரியா? So இப்போ நான் next illustration 4 உங்களுக்கு explain பண்ணிடுறேன். illustration 4 பாரு என்ன மிஸ் ஆயிருக்கு பாருங்க. From the following details calculate capital as on 31st December 2018. Okay. So நமக்கு என்ன மிஸ் ஆயிருக்கு? closing capital அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அவங்களே மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கேபிட்டல் இப்போ நீங்கள் இந்த ஃபார்மேட் அப்படியே எடுத்து உங்கள் நோட்டில் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த இது எக்காரணத்தை கொண்டு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இதே தான் டெபிட் சைட்னா க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸு, லாஸு. கிரெடிட் சைட்னா ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல் அண்டு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் அஸ் ஆன் 1st January 2018 பேஜ் நம்பர் 8ல் illustration 4 கேபிட்டல் அஸ் ஆன் 31st January 2018 எவ்வளோ இருக்குது? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல், so opening capital 27,500. Okay, so 27,500. Next, goods taken for the personal use of the proprietor. So personal use goods take withdraw பண்றோம் அப்படினா drawings. So drawings எவ்வளவு amount 5,000. Okay, next பாருங்க additional capital introduced during the year. Additional capital எவ்வளவு இருக்கு? 2,500. Okay, so 2,500 இதான் நமக்கு மிஸ்ஸிங். ஸோ அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லாஸ்ட் என்ன கொடுத்தாங்க? ப்ராஃபிட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ லாஸ் கிடையாது. அப்போ லாஸ் பதில் ஐஃபன் ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 10,000. ஓகேவா? ஸோ இப்போ கிரெடிட் சைடு வந்து டெபிட் சைடை மைனஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்னது? க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ டோட்டல் பண்ணுறீங்க. டோட்டல் பண்ணால் 40,000. So same amount 40,000. 40,000 minus 5,000. 5,000 தான் இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணால் ஆன்சர் எவ்வளோ இருக்குது? 35,000. ஸோ ஆன்சர் 35,000. ஸோ இப்போ இதை மென்ஷன் பண்ணணும். இதுதான் ஆன்சர். ஸோ அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக B/F. ஓகேவா? ஸோ கீழே ஒன்றா எடுத்துக்கோங்க. ஆன்சர் closing capital rupees 35,000. Okay, so same answer தான் எந்த மெத்தட்ல வரும்? T format மெத்தட்லயும் வரும், statement of அந்த ஸ்டேட்மெண்ட் மெத்தட்லயும் என்ன வர போகுதுன்னா சேம் ஆன்சர் தான் வர போகுது. ஓகேவா? ஸோ இதே தான் நீங்கள் மற்ற சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு என்ன ஆகுதுன்னா ஃபார்மேட் சேஞ்ச் ஆகாது. இதுலையும் சரி இந்த T ஃபார்மேட் சாரி ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்லையும் இதாக வர போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஹோம்ஒர்க் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டில் ப்ராப்ளம் நம்பர் ஆல்ரெடி ப்ராப்ளம் நம்பர் 2 வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதுதானே ப்ராப்ளம் நம்பர் 1 and 2 வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. தென் பேஜ் நம்பர் 32ல் இருக்கக்கூடியது 3, 4 and 5. ஸோ இந்த 3 சம்ஸை என்ன பண்ணி பாருங்கள். ரெண்டு மெத்தட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆனால் எந்த மெத்தட் யூஸ் ஆகுதோ அந்த மெத்தட் என்ன பண்ணிக்கிறோம், அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரெண்டு மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாரு. ப்ராப்ளம் நம்பர் 3, 4 and 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இது 2 மார்க் 3 மார்க்கில் இருக்கக்கூடிய சம், அடுத்து 5 மார்க்கில் எந்த மெத்தடில் சம்ஸ் கேட்பாங்க, என்னென்னதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.